முதல் அடியை வைத்த பெண். ஒரு சிறிய நகரத்தில் மீனா என்ற பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் வீட்டில் எல்லாரும் அவளை மிகவும் நேசித்தார்கள். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் அனைவரும் ஒரே மாதிரி நினைத்தார்கள். பெண்களுக்கு அதிகம் படிப்பு வேண்டாம். மீனாவுக்கு படிப்பு ரொம்ப பிடிக்கும். புத்தகம் கையில் வந்தால் நேரமே போகாது. பள்ளியில் அவள் எப்போதும் முதல் 3 மாணவர்களில் ஒருத்தி. ஆனாலும் +2 முடிந்ததும் இப்போ போதும், வீட்டு வேலை கற்றுக்கோ என்று சிலர் சொன்னார்கள். அந்த நாள் இரவு மீனா தன் அம்மாவிடம் மெதுவாக சொன்னாள். அம்மா, நான் இன்னும் படிக்கணும், ஆசிரியையாகணும். அம்மா சற்று நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு சொன்னார், கஷ்டம் வரும் கண்ணா, ஆனாலும் முயற்சி பண்ணலாமே. அடுத்த நாள் முதல் மீனா கடினமாக உழைத்தாள். காலை சீக்கிரம் எழுந்து படிப்பாள். வீட்டு பணியும் செய்வாள். சிலர் சிரித்தார்கள். பெண்ணு படிச்சு என்ன ஆகப் போறா என்று. அந்த வார்த்தைகள் மீனாவை உடைக்கவில்லை, அவளை பலமாக்கின. பல வருடங்கள் கழித்து மீனா கல்லூரி முடித்து போட்டித் தேர்வு எழுதி நகரத்தின் முதல் பெண் கல்வி அலுவலர் ஆனாள். அந்த நாள் அவள் பள்ளிக்கு வந்தாள். அதே பள்ளி, அதே வகுப்பறை, அதே மேசைகள். அவள் முன்னாள் ஆசிரியை கண்ணில் கண்ணீர் வந்தது. நீதான் இங்கிருந்து பெரிய கனவுடன் போன முதல் பெண் என்று சொன்னார். மீனா அந்த பள்ளி மாணவிகளிடம் பேசினாள். நான் விசேஷமானவள் இல்லை. என்னிடம் இருந்தது ஒரே விஷயம், நம்பிக்கை. முதல் பெண்ணாக இருப்பது கஷ்டம். ஆனால் முதல் பெண் ஆனால்தான் பிற பெண்களுக்கு பாதை திறக்கும். அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சின்ன பெண் மீனாவை பார்த்து மனசுக்குள் சொன்னாள், நானும் ஒரு நாள் இப்படி ஆகணும். அந்த நொடியில்தான் மீனா உணர்ந்தாள், தான் ஒரு பதவி மட்டுமல்ல, ஒரு நம்பிக்கையையும் உருவாக்கியிருக்கிறேன் என்று. கதை சொல்லும் கருத்து: ஒரு பெண்ணின் முதல் முயற்சி பலரின் எதிர்காலமாக மாறும். கனவு பெரியதாக இருந்தால் தொடக்கம் சிறியதாக இருந்தாலும் போதும்.